சர்க்குலர் ஸ்லீவ் எப்படி பண்றதுன்னு நிறைய பேர் வந்து டீடைல் வீடியோவா கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த ட்ரெஸ் ஃபார்முக்கு சர்க்குலர் ஸ்லீவ் எப்படி பண்றதுன்னு நான் இந்த வீடியோல காட்டுறேன். ஸோ இந்த சர்க்குலர் ஸ்லீவ் பண்றதுக்கு ஒரே ஒரு மெஷர்மெண்ட் இருந்தா போதும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் ரவுண்ட் இருந்தா போதும். ஸோ இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டா இந்த ஷோல்டர் பாயிண்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கிட்ட பிளேஸ் பண்ணி ஸோ இது நான் மெஷர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் ஃபார்முக்கு 14 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணும் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல காட்டுறேன். ஸோ இப்போ சர்க்குலர் ஸ்லீவுக்கு டிராஃப்டிங் ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஸ்லீவுக்கு மெஷர்மெண்ட்ஸ் ரெக்வயர்ட். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது நம்ம வந்து 14 இன்ச்சஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு ஸ்லீவ் லென்த்தும் வேணும். ஸோ இப்போ நார்மலாகவே சர்க்குலர் ஸ்லீவ் பண்ணுறோம் அப்படின்னா 5 இன்ச்சஸ் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸாக எடுத்தால் எல்லாத்துக்குமே இது வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தான் உங்களோட சர்க்குலர் ஸ்லீவோட பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆன் ஃபோல்ட், இது ஆன் ஃபோல்டு இருக்கணும். ஸோ ஆன் ஃபோல்டுனா என்ன அப்படின்னா இப்போ ஒரு பேட்டர்ன் ஷீட் இருக்குன்னா உங்களோட லெஃப்ட் சைடும் ஆன் ஃபோல்டில் இருக்கணும், மேலே இருக்கிற ஷீட்டும் ஆன் ஃபோல்டில் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஓப்பனாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆன் ஃபோல்டில் இருக்கணும். ஸோ இதுதான் இந்த ஆன் ஃபோல்டோட மீனிங். ஸோ இப்போ உங்களோட ரெஃபரன்ஸுக்காக நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 to A, 0 to B அண்ட் 0 to C இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அது ஃபார்முலா ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டிவைடட் பை 6. ஸோ பார்த்தீங்கன்னா 14 divided by 6 2.3 inches. இந்த 2.3 inches தான் நம்ம 0 to A, 0 to B and 0 to Cன்னு மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு மார்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட வேஸ்டோட ரேடியஸ். இப்போ நமக்கு இந்த ரேடியஸ் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A dash, B dash and C dash இந்த 3 பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்லீவோட லென்த். ஸோ அந்த A பாயிண்ட்லேருந்து A டேஷ்க்கு 5 inches மார்க் பண்ணுறோம். B to B dash 5 inches, C to C dash 5 inches. ஸோ இப்போ நம்மளுக்கு வேஸ்டோட ரேடியஸ் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து A1, B1, C1 இது வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா A to A1, B to B1, C to C1 பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த். ஸோ 5 inches எடுத்திருக்கோம். அது டைரெக்டாக அப்படியே நம்ம இங்கிருந்து மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா C to C11 போட்டிருக்கேன். அது 3 inches இன்னர் ஸ்லீவ் லென்த். ஸோ இன்னர் ஸ்லீவ் லென்த்னா என்ன அப்படின்னா பேட்டர்ன் போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A, B and C ஒரு ஸ்மூத் கர்வ்ல ஜாயின் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் A1, B1, C11 இது வந்து இன்னொரு ஸ்மூத் கர்வ்ல நம்ம இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு பேட்டர்ன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சீம் அலவன்ஸ் தேவைப்படும். ஸோ வேஸ்ட் ரேடியஸ் கிட்ட 1/2 inch மேலே இந்த பிங்க் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீம் அலவன்ஸாக இருக்கும். ஸோ 1/2 inch மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஹெம் லைன். ஹெம் லைன் அப்படின்னா பாட்டம் ஆஃப் த ஸ்கர்ட்டை வந்து நம்ம ஹெம் லைன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து 1/2 inch கொடுத்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட பேட்டர்ன் கிடச்சிரும். இதை எப்படி நீங்கள் பேட்டர்னில் போடணும் அப்படின்னு நெக்ஸ்ட் அடுத்தது காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கனாலே தெரியும் பேட்டர்ன் ஷீட் வந்து இங்கே ஆன் ஃபோல்ட், இங்கேயும் ஆன் ஃபோல்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே க்ளோஸில் இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் க்ளோஸில் இருக்குது இல்லைங்களா? இதுதான் ஆன் ஃபோல்ட். ஸோ இந்த சைடும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஆன் ஃபோல்டில் வச்சுட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க்கிங் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த நோட்ஸில் எந்த ஆர்டரில் நான் கொடுத்துருக்கேனோ அதே ஆர்டரில் மார்க் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 to A, B and C வந்து 2.3 inches மார்க் பண்ணும். ஸோ நான் இங்கேருந்து 2.3 நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இப்படி டேப்பை மூவ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது லாஸ்ட்டாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா A1, B1 அண்ட் C1 இது பார்த்தீங்கன்னா 5 inches மார்க் பண்ணணும். ஸோ இங்கேருந்து நம்மளோட ஆர்ம் ஹோல் ரேடியஸ்லேருந்து 5 inches மார்க் பண்ணுறோம். இங்கேருந்து மார்க் பண்ணக்கூடாது. இந்த ரேடியஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அங்கேருந்து தான் நம்ம இங்கே 5 inches மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம லென்த் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா C to C11 பார்த்தீங்கன்னா 3 inches கொடுத்துருக்கேன். ஸோ அது இங்கேருந்து
3 inchesனு மார்க் பண்ணுறோம். இப்போது நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த ஸ்மூத் கர்வாக மார்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து கிராஜுவலாக இந்த லைனுக்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போ நம்மளுக்கு ஆக்சுவல் லைன். இது வராது. இதுதான் நம்மளோட ஆக்சுவல் லைனாக இருக்க போது. ஒரு சைடுக்கு இன்னொரு சைடுக்கு இது ஃபுல்லாக வரும். ஸோ நான் அதை ஓப்பனில் வச்சு இது கட் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதுக்கு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணலாம். ஸோ இங்கிருந்து 1/2 inch, ஸோ இதுதான் நம்மளோட கட்டிங் லைனாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு கீழேயும் 1/2 inch சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இது இப்படி ஆன் ஃபோல் ஹாஃப் த பேட்டர்னில் வச்சுட்டு நம்ம இந்த லைன், இந்த C11 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு இன்னர் ஆர்ம் ஹோலாக வரும். இது வந்து மேலே வரும். ஸோ இது எப்படி வந்து ஆர்ம் ஹோலில் ப்ளேஸ் பண்ணணும் நான் உங்களுக்கு கிளாத் கட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட சர்க்குலர் ஸ்லீவ் பேட்டர்ன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேப்ரிக் கட்டிங் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஆன் ஃபோல்டில் இருக்குது. ஸோ பேட்டர்ன் இங்கே ஆன் ஃபோல்டில் நான் இப்படியே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இதை பின் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த இன்னர் ரவுண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பின்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம ஃபேப்ரிக் கட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட சர்க்குலர் ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி ட்ரெஸ் ஃபார்முக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இந்த 5 inches வந்து டாப் ஸ்லீவில் வரப்போகுது. இது வந்து இன்னர் ஸ்லீவ் லென்த். இதுதான் நம்மளோட இன்னர் ஸ்லீவ் லென்த்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது கரெக்டாக அங்கே மேட்ச் ஆகுறதுக்காக இப்போ ஒரு நாட்ச் கொடுத்துருக்கேன். ஸோ இது நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது இது எங்கே அது ஃபிக்ஸ் ஆகணும்னு நான் உங்களுக்கு டைரெக்டாக காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம சர்க்குலர் ஸ்லீவாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பீக்கோ பண்ணிக்க போகிறோம். இது நார்மல் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிறைய ப்ளீட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால நம்ம இதை பீக்கோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பீக்கோ ஃபூட்டர் மாற்றிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட சர்க்குலர் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் ஃபார்மில் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ட்ரெஸ் ஃபார்முக்கு சர்க்குலர் ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போ எப்படி பின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு நாட்ச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து இன்னர் ஆர்முக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வர்றது வந்து ஆர்ம் ஹோல் மேலே வர பார்ட்டு, இதுதான் உங்களோட இன்னர் ஆர்ம்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நாச் பண்ணது வந்து இங்கே கீழே வர மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சர்க்குலர் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி பேசிக் ஸ்டிச்சஸ்லேருந்து அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ் படிக்கணுமா? ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.